308 டிவைடட் பை 6.55 ஒரு ரெட் V3 அங்கே போயிட்டுருக்கு நண்பா. அந்த V3ல வந்து நம்மளோட மாட்ஜில்லாவோட கிராஷ் கார்டு வந்து மாட்டியிருக்காங்க. நான் அவனை பிடிக்க ட்ரை பண்ணுறேன். 125ல போயிட்டுருக்கான். ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டானோ, கண்டுபிடிச்சிருக்கோம். Hello guys, it's your boy Sachin. I hope you're having a great day Monday to the day. So இன்னைக்கு வந்து டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து செக் பண்ண போகிறோம். ஆக்சுவலி ட்ரோன் வாங்குறது வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ ட்ரோன் வாங்குறதுக்கு சென்னை வந்து கிளம்ப போகிறேன். நான் அதிலே சொல்லியிருப்பேன் நான் அந்த மாதிரி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரூம் எல்லாம் ரொம்ப அலங்கோலமாக இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து வச்சு கட்டிட்டு இப்போ தான் வந்து கிளம்பி மார்னிங் இப்போ காலைல கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஒரு 4 மணிக்கு வெளியில் கிளம்பலான்னு நினச்சேன். ஆனால் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி ஆச்சு. இன்னொரு 1 ஹவருக்குள்ளே இப்போ வெளியில் இறங்கினா மட்டும்தான் சாயங்காலம் ஒரு 3-4க்கெல்லாம் என்னால் போக முடியும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ட்ரோன் வாங்க போகிறோம், அது சும்மா வளவலான்னு எதுவும் பேசிட்டு போகாமல் இது ஒரு கண்டென்ட்டாக பண்ணலான்னு சொல்லி தான் ரொம்ப நாளாக நானும் நினச்சி வச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி R15 வந்து நம்ம வண்டிக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் தருது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ண போகிறோம். அப்படியே வந்து சென்னைக்கும் போகிறோம், அதுக்கப்புறம் ட்ரோன் வாங்குகிறோம், அப்படி தெரிவிக்க விடுறோம். ஃபுல் டேங்க் இன்னும் கொஞ்சம் அடிங்க. போதும் 1018. இந்தாங்கண்ணா. ஓ சாரி, ஃபுல் டேங்க் வந்து போட்டிருக்கேன். ஓகேவா, உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஃபுல் டேங்க் போட்டிருக்கேன். ட்ரிப் 1 வந்து அப்படியே இருக்கட்டும், ஏன்னா அது வந்து என்னோட டோட்டல் கிலோமீட்டர். அடுத்து ஆயில் சர்வீஸுக்காக வச்சுருக்கேன். ட்ரிப் 2 வந்து இப்போ ரீசெட் பண்ணிடலாம். 1115 இருக்குது, அது அப்படியே ரீசெட் பண்ணி 0 ஆயிடுச்சு. ஓகேவா, ஃபுல் டேங்க் போட்டிருக்கேன் 0. எப்படி பெட்ரோலை செக் பண்ணுறது இன்றைக்கி உங்களுக்கு ஃபுல்லாக செக் சொல்லிடுறேன். இப்போ போட்டது 1018 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். ஆனால் அது கணக்கில் வேண்டாம், அதை விட்டுருங்க. ஃபுல் டேங்க் பண்ணி நான் இப்போ ஒசூர்லேருந்து ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்துட்டேன். ஓகேவா, கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் இந்த சென்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்திருப்பேன். ஸோ இங்கேருந்து ஒரு 200-300 கிலோமீட்டர் போயிட்டு திரும்ப வந்து பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணணும். சரியா, ஃபில் பண்ணிவிட்டு ஐ வில் லெட் யூ நோ. ஐயோ, மோட்டோ டார்க் க்ளவுஸு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. கிளு. ஓகே, லெட்ஸ் ரோல் மேம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நம்ம வந்து ஒரு 90 to 100 அந்த ரேஞ்சில் தான் வந்து க்ரூஸ் பண்ணி போகிறேன். ஏன்னா ஐடியலி எனக்கு இப்போ ரொம்ப பிஸியாக நான் இப்போ அங்கே போய் ஒன்றும் பிடுங்க போகிறது ஒன்றும் கிடையாது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, எதுக்கு தேவையில்லாமல் போட்டு நம்ம வந்து ப்ரெஷர் ஏற்றிக்கணும், அங்கே ஸ்பீடாக போகிறேன்னு சொல்லி கொஞ்சம் மைலேஜ் தான் ட்ராப் ஆகும். ஸோ ஒரு 90 to 100 இஸ் மை ஐடியல் ஸ்பீட். இன்னைக்கு வேறு ஏதாவது தேவை இருந்ததுன்னா ஒரு 110-120ல் நான் வந்து போவேன். ஸோ இன்னைக்கு என்னோட ஐடியல் ஸ்பீட் 100. ஓகே, இந்த 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் R15 V3 BS4 என்னோடது வந்து 50,000+ கிலோமீட்டர்ஸ் வந்து கிளாக் பண்ணிருச்சு. இந்த வண்டியில் எவ்வளோ வந்து மைலேஜ் வருது, ப்ளஸ் அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத வந்து நான் வந்து தெளிவாக வந்து சொல்கிறேன். இந்த இடத்துக்கு பேர் சூளகிரி. இந்த இடத்துல எல்லாமே கிடைக்கும் நண்பா. மெக்டானல்ட்ஸ் இது எல்லா இலவும் கிடைக்கும் இங்கே. இது ரொம்ப ஃபேமஸான ஸ்டாப்பிங் ஏரியா. நிறைய பேர் பெங்களூர்லேருந்து வராங்கன்னா அடுத்த ஸ்டாப் சூளகிரி தான். ஆனால் இப்போ போடுற வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருக்கிறதுனால யூடியூப் நினச்சிருச்சு நம்ம வந்து இறந்துட்டோம் போல, பாவம் ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிருச்சு. பட் இட்ஸ் ஓகே. அந்த ரெட்டு, அதில் ஒரு ரெட்டு இது என்னது, ஒரு ரெட்டு V3 அங்கே போயிட்டுருக்கு நண்பா. அந்த V3ல வந்து நம்மளோட மாட்ஜில்லாவோட கிராஷ் கார்டு வந்து மாட்டியிருக்காங்க. நான் அவனை பிடிக்க ட்ரை பண்ணுறேன். 125ல போயிட்டுருக்கான். நம்மளும் இப்போ 125ல போகிறோம். காற்று வேறு ஒழுங்காக அடிக்கலை. ஒரே ஒரு தடவை அதை போய் பக்கத்தில் நான் காட்டிடுறேன். ரொம்ப பயங்கரமான ரைடரோ, செத்த பய. ஸ்லோவாக போடா. நண்பா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட கிராஷ் கார்டு போயிட்டுருக்கு. ஆனால் அவனுக்கு என்ன தெரியல, மாட்ஜில்லாவோட ஓனர் தெரியாமல், கர்நாடகா வண்டி மாட்ஜில்லாவோட ஓனர் தெரியாமல் என்னோட கிராஷ் கார்டை போட்டு என்கிட்டே போயிட்டு இருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 85 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் அந்த பெட்ரோல் ஸ்டேஷன்லேருந்து. பட் நான் கிளம்பி வந்த இடம் ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அது கணக்கில் இல்லை. பொதுவாக இந்த R15ல பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கட்டை காமிக்கும் இந்த பெட்ரோலுக்கு. ஸோ இந்த 6-7 கட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6-7 கட்டையில் பார்த்தீங்கன்னா இந்த 6-7 கட்டையில் பார்த்தீங்கன்னா இந்த முதல் கட்டை இருக்குல்ல, இந்த முதல் கட்டை வந்து 175 இல்லைன்னா 185 கிலோமீட்டர் தாண்டினதுக்கு அப்புறம் தான் வந்து அது டவுன் ஆகும். ஸோ நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா, ஒரு சென்னை போவோம், சென்னை அவுட்டரே போயிட்டு அங்கே ஒரு பெட்ரோல் போடுவோம். ஸோ இத்தனை கிலோமீட்டருக்கு இவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். டேங்க் டு டேங்க் பெட்ரோல் செக் பண்ணுறது தான் எப்போவுமே வந்து கரெக்டான வே ஆஃப் செக்கிங் மைலேஜ். அதனால தான் நம்ம வந்து டேங்க் டு டேங்க் வந்து இன்றைக்கி வந்து செக் பண்ணுறோம். நானும் பல வருஷமாக செக் பண்ணணும்னு நினச்சிட்டு தான் இருந்தேனே தவிர இன்றைக்கி வரை பண்ணல. பட் இன்றைக்கி நம்ம ஃபைனலாக வந்து செக்
பண்ணுறோம். நம்ம அப்போல ஆல்ஃபா H1 எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் செருப்பை கரெக்டியே என்ன அடிப்பீங்க. அவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஓடிடுச்சு. ரோடு வேலை நடக்கிறது போல் நண்பா. இந்த ஸ்கூட்டியில் ஆல்ஃபான்னு எழுதியிருக்கு, என்ன ஸ்கூட்டின்னு தெரியலையே. இந்த ஆல்ஃபாங்கிற பேர் மேலே எனக்கு ரொம்ப அப்சஷன். என்னது, ஏதாவது நடக்குமா? ஆம்பூர் வந்தாச்சு. ஆம்பூரில் பிரியாணி வெளியிலே இருக்கிற இடத்துலலாம் சாப்பிட்டா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், 250 300 அப்படின்னு. எனக்கு பசிக்குது, ஆனால் சாப்பிடல. எங்கேயாவது சின்ன ஹோட்டல் போய்ட்டு ஏதாவது சின்னதாக லைட்டாக ஏதாவது சாப்பிட்டு வீட்டுக்கு போகணும். என்னோட ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு தான் போகிறேன், எங்கள் சித்தி வீட்டுக்கு தான் போகிறேன். அங்கே போயிட்டு அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 o'clock ஆயிரும். அந்த RN5ல கிராஷ் கார்டு மாட்டின பசங்க வந்து பின்னாடி தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆம்பூரில் இறங்கி நல்ல ஒரு சாப்பாடை வந்து சாப்பிட்ருப்பானுங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த இப்போ நம்மளை தாண்டி வருவான் பாருங்க, அவனுக்கு என்ன ஒரு வேளை புரிஞ்சுதோ. நம்மளெல்லாம் யாருக்குப்பா தெரியும், நம்ம ஒரு பாவம், நம்மளெல்லாம் யார் கண்டுபிடிப்பா. நமக்கு பின்னாடியே இருக்கான். இப்போ நம்மளை கிராஸ் பண்ணுவான் பாருங்க, இந்த கண்ணாடியில் உங்களுக்கு அவனை தெரியணும்பா, நம்ம பின்னாடியே தான் இருக்கான். நிப்பாட்டான். ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டானோ, கண்டுபிடிச்சிருப்பான். சச்சின் நல்லா இருக்கீங்களா? ஸோ நண்பா, அவங்க கிளம்பிட்டாங்க. பார்த்தா தெரியும், இப்போ தான் ஒரு கட்டை வந்து காலியாக இருக்குது. 190 கிராஸ் பண்ண உடனே அந்த மாதிரி ஒரு கட்டை வந்து காலியாச்சு. குட் வண்டி. நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் கிட்ட, 100 கிலோமீட்டர்ஸ் மேலே இருக்குது சென்னை கரெக்டாக. ஸோ ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போட்டோம். ஆல்மோஸ்ட் பூந்தமல்லி போயிட்டு அங்கே ஒரு இடத்துல நான் யூஸ்வலி ஒரு இடத்துல அடிப்பேன். அந்த இடத்துல கூட நம்ம வேணால் அடிச்சிக்கலாம். பை தி வே நண்பா, சாப்பிட்லாம் நினச்சேன், சாப்பிடாம சும்மா ஒரு இடத்துல நின்று கொஞ்சம் ஜூஸ் மட்டும் குடித்தேன் லைட்டாக. ஆனால் இப்போ தான் தோணுது, பேசாமல் அந்த காசுக்கு சாப்பிட்ருக்கலாம் போல். நம்ம ஏதாவது கொஞ்சம் சல்லித்தனமாக யோசிச்சோன்னா அது கடைசியில் பிரச்சனையாக தான் வந்து முடியுது. பேட்ரி ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஒரு தடவை அப்படியே நின்று நம்ம மோட்டோ டார்க்கோட சார்ஜர், ஸோ அதில் வந்து சார்ஜ் போட்டு அப்படியே நம்ம வந்து ஐயோ என்னடா அது ஜாகுவாரா, ஒரு தடவை ஸ்லோ பண்ணுவோம். எனக்கு ஜாகுவார் ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும் நண்பா. ஏன் ஜாகுவார் ரொம்ப பிடிக்கும்னா, எது ரேரோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா கப்பல் XF என்ன மாடல் இது பேர், 20D XF ஜாகுவார். அடா அப்படி பேசும் அந்த வார்த்தை ஜாகுவார் அப்படின்னு சொல்லும்போதே அப்படியே ஃபயராக இருக்குது. இந்த கலர் நல்லா இருக்குது, நம்ம RN5 கலரு. ஒரு நாளைக்கு இதை வாங்கி வீட்டுக்கு வெளியில் விடுவோம். இப்போதைக்கு நம்ம பெரம்பூர் போவோம், நமக்கு அதுதான் முக்கியம். பூந்தமல்லி கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த இடத்துக்கெல்லாம் வந்திருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, நான் ஜொமேட்டோ ஓட்டியிருக்கேன் அப்படின்னு. அப்போது இந்த சைடில் இருக்க ஹோட்டல்ஸ்லாம் வாங்கி கஸ்டமர் கொண்டு கொடுக்கறதுக்காக வருவேன். ஐயோ, போலீஸ்காரன் கூடாரத்துக்குள்ளே போயிடுவோமோ. நல்ல வேலை, எஸ்கேப் ஆகிட்டோம். இவ்வளோ நேரம் டஸ்ட் புஸ்ன்னு ஓட்டிட்டு வந்தேன். அப்போது எல்லாம் இந்த கோப்ரோ வந்து ரிப்பேரிங் யுவர் ஃபைல் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டே இருந்ததா, என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. முன்னாடியெல்லாம் சேரோட்டெல்லாம் நானும் நிறைய சுற்றியிருக்கேன். நல்லாயிருக்கும், இடம் நல்லா தாயாக இருக்கும். இறங்கித்தான் பார்ப்போம், எவன் கேட்பான். இறங்குவோமா? டிஷ்கா ஓகே. ஐயோ, ஏன்டா இப்படி பிரேக் நம்மளும் அப்படி தான் பிரேக் பிடிச்சிருக்கோம். அட நவுறா. ஓகே, ஒருவேளை இந்த வீடியோவெல்லாம் யாராவது பார்த்து நம்மளை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்களா? ஏதோ பாட்டி வராங்க. பாட்டி ஏதோ வீட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரியே நடக்குது, பாவம். இந்த ஹெல்மெட்டை போட்டுட்டு சரியான சூடு நண்பா. சூடுன்னா அப்படியே வேறு லெவல் சூடு. ஏன்னா கார்பன் ஃபைபர் கருப்பு ஹெல்மெட்டு. ஸோ நண்பா, ஆக்சுவலி ஐயோ இந்த இது கொடுத்தாங்க, ஃபேஸில் வந்து முகத்தெல்லாம் நல்லா தொடச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் நண்பா. இது அது இல்லை, 6.55 லிட்டர்ஸ் வந்து போட்டிருக்கோம். வீடியோ பார்த்தீங்கன்னா 307.8 கிலோமீட்டர். ஓகேவா, 307.8 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் நண்பா. 307 கிலோமீட்டருக்கு
684 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம். 684 ரூபாய்க்கு வந்து பெட்ரோல் போட்டிருக்கோம் 307 கிலோமீட்டருக்கு, 308 கிலோமீட்டர் டெக்னிக்கலி. அப்போ இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா 308 டிவைடட் பை 6.55 இஸ் ஈக்குவல் டு 47 கிலோமீட்டர் மைலேஜ். ஓகேவா? இப்படி தான் பார்க்கணும். அதாவது 308 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். 308 டிவைடட் பை 6.55 லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்கோம். 6.55 இஸ் ஈக்குவல் டு 47 கிலோமீட்டர் மைலேஜ். 100ல் ஓட்டினாலே 47 கிலோமீட்டர் மைலேஜ் தான் கிடைக்கிது நம்ம ஆல்ஃபா. பரவாயில்ல, இந்த பெட்ரோல் பம்பில் இருந்தவங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக நல்லா பேசினாங்க. நமக்கு முகம் துடைக்கிறதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர்லாம் கொடுத்தாங்க, ஒரு வெட் வைப்பெல்லாம். 47 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் வந்து நம்ம ஆல்ஃபா வந்து தருது. ஒரு ஃபுல் டேங்கை போட்டுட்டு நம்ம வந்து ஆக்சுவலி ஃபுல் டேங்க் போடும்போது எவ்வளோ போட்டிருக்கீங்கன்னு கவனிக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல் டேங்க் பண்ணும்போதும் அதே லெவலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கோ அந்த கிலோமீட்டர் டிவைடட் பை எவ்வளோ பெட்ரோல் போட்டிருக்கீங்க அது போட்டால் கரெக்டாக உங்கள் மைலேஜை அது செல்லமாக காமிக்கும். என்ன பைக்குன்னு தெரியலையே. ஐயோ, ஏதோ 1000, என்ன 1000ன்னு தெரில. நம்ம பின்னாடி தான் வருது. அது ஓனர் யாருன்னு தெரில. ஏதோ ஒரு ஹெல்மெட் ஏதோ போட்டிருந்தார். ஐ திங்க் நிஞ்சா, பழைய நிஞ்சா 1000, புதுசு மாதிரி இல்லை, பழைய நிஞ்சா 1000. அவர் ஸ்லோவாக வராரியா? ஆமாம், நிஞ்சா 1000 தான். ஏஜிவி ஹெல்மெட்டு, TN72BL5040. என்ன எக்ஸாஸ்ட் தெரியல, SC ப்ராஜெக்டாக இருக்குமோ ஒரு வேலை. ஆஹா, ரொம்ப பயங்கரமான ஆளோ. சரி, யாரோ. எனிவேஸ், கங்க்ராச்சுலேஷன் பிரதர். உங்கள் பேர் என்னன்னு தெரில. நான் அப்படியே மெதுவாக கிளம்புறேன். நம்ம ஃப்யூச்சரில் வாங்குவோம். ஃபைனலி வந்துட்டேன். இப்போ கிளம்பியாச்சு, குளிச்சு கிளம்பிட்டேன். இப்போ திரும்ப சோல் ரைடர் பார்க்க போகிறோம். வெளியில் ஒரே சத்தமாக இருக்கும். எல்லாம் என்னோடய தம்பி, நல்லா சின்ன பிள்ளைங்க, என்னோடய சித்தி பசங்க. நம்ம லக்கேஜ் எல்லாம் அப்படியே குப்பை மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கே திட்டு கிடைக்க போகுது. இருந்தாலும் நம்ம சமாளிப்போம். இப்போ மணி 5 ஆக போகுது. இப்போ உடனே நான் கிளம்புனா மட்டும்தான் 6 மணிக்கு நம்ம வைத்தியண்ணா வீட்டுக்கு போக முடியும். வேளச்சேரி வர போகும், 1 hour ட்ராவல். ஸோ நண்பா, மைலேஜ் எப்படி கால்குலேட் பண்ணதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். ஸோ I'll see you guys in the next video. Until then, bye from Sachin.